Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு ஜஸ்ட் ஒரு விவாதம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நாம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காதலர் தினம். இந்த காதலர் தினம் அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு, அண்ட் இதனால இளைஞர்களுடைய மனம் எந்த அளவுக்கு அலைப்பாயுது, பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த காதலர் தினத்தினால காதலுக்கு பூ அப்படின்னு இருக்கா, இல்ல அது காதல பூன்னு இருக்கா அப்படிங்கறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் இதை பத்தி பேசுறதுக்கு 4 அருமையான கெஸ்ட் நம்மளுடைய செட்ஸுக்கு வந்திருக்காங்க. திரு ஷான் கருப்புசாமி அவர்கள் எழுத்தாளர் திரு வத்திராயிருப்பு தேசு கௌதமன் அவர்கள், எழுத்தாளர் திருமதி ஞா சிவகாமி அவர்கள், முனைவர் விமலா அண்ணாதுரை அவர்கள், செல்லம்மாள் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் மற்றும் அற்புதமான பேச்சாளர். இவங்க 4 பேரும் இன்னைக்கு இந்த டாபிக் பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பேச போறாங்க. ஸோ ஆரம்பத்துல நம்ம பேச வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காதல் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் நம்மளுடைய கல்ச்சரோட ஊறி போன ஒரு விஷயமா இருக்கு. எல்லா கல்ச்சர்லயுமே அது இருந்தாலும் இப்போ கவிஞர் கண்ணதாசன்ல இருந்து கம்பன்ல இருந்து எல்லாருமே இந்த காதலை பத்தி பேசியிருக்காங்க. இருந்தாலும் இந்த காதலர் தினம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தினத்துலதான் அந்த காதலை வெளிப்படுத்தணுமா? ஒரு காதலை வெளிப்படுத்துறதுங்கிறது அது ஒரு நேச்சுரலான ப்ராசஸ். அதுக்கு ஒரு தினத்தை கொடுத்து இந்த நாள்ல வெளிப்படுத்தினா அது ரொம்ப அற்புதமா அமையும் அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு சரியான விஷயம் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க சார். பார்த்தோன்னா இப்போ சங்க இலக்கிய பாடல்கள் எடுத்தோன்னா அகநானூறு புறநானூறு அகப்பாடல்கள் புறப்பாடல்கள்னு எடுத்துப்பாங்க. அதில் பார்த்தோன்னா வீரம் சார்ந்து எழுதக்கூடிய பாடல்களோட காதல் சார்ந்து எழுதக்கூடிய பாடல்கள் தான் அதிகமாக இருக்குது. சங்க இலக்கியங்களே பார்த்தோன்னா அக ஒழுக்கம் புற ஒழுக்கம், அதில் அந்த அக ஒழுக்கத்தில் கற்பு நிலை களவு நிலைன்னு சொல்கிறாங்க. அந்த களவு நிலைங்கிறது காதல் சார்ந்த விஷயங்கள் தான். அதில் நிறையா இப்போ நம்ம என்னென்னலாம் பேசியிருக்கோமோ அதெல்லாம் இலக்கியங்களே நிறையா பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி காதலரோட வீட்டை விட்டு வெளியில் போகிறதுங்கிறது அப்போ உடன்போக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்கிறாங்க. ஆக அன்றிலிருந்து இன்று வரை காதல் இருக்குது, காதலுக்கான எதிர்ப்பும் இருக்கிறது. அது காதலை நாம் காலங்காலமாக கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு இந்த காதலர் தினம்ங்கிற அந்த குறிப்பிட்ட தினம்ங்கிறது அவசியம் இல்லை. ஸோ Feb 14 அப்படிங்கிறது உலகெங்கிலும் வேலண்டைன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணப்படுது. அண்ட் இந்த Feb 14 அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே ஆர் ஈவன் 1 மந்த் முன்னாடியே எல்லா இடங்கள்லயும் இதுக்கான கிஃப்ட்ஸ்லாம் குவிஞ்சு கிடக்கு. அண்ட் அது எல்லாமே கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டாவும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது கம்ப்ளீட்டா ஒரு கமர்ஷியலைசேஷனா இருக்க முடியுமா? அதை பத்தி சொல்லுங்க மேம். வெளிநாட்டு கலாச்சாரத்தை கொண்டு இங்கே புகுத்துவதற்காக சில முதலாளிகள் சேர்ந்து செய்த ஒரு சதிதான் இந்த காதலர் தினம் அப்படிங்கிறது. என்ன கேட்டிங்கன்னா, இப்போ காதலர் தினத்துக்கு இவ்வளோ பெரிய கொண்டாட்டம் இருக்குல்ல, நீங்கள் பிரேக்கப் டேன்னு ஒன்று கொண்டாடுங்களேன், இதை விட அதிகமாக கொண்டாடுவாங்க. ஏன்னா இன்றைக்கு அப்படிதான் காதல் மாறி போயிருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு என்ன அப்படின்னா, இப்போ ஆண் பெண் குழந்தைங்களை எடுக்க போனால் இப்போ எல்லாருக்குமே ஒரு காதலன் அல்லது காதலி இருந்தாதான் அவங்க சரியான மனிதன், அவங்களால சரியாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு கலாச்சாரத்தை இப்போ ஒரு வேதனையான ஒரு கலாச்சாரத்தில் இப்போ கொண்டு நிறுத்திட்டாங்க. அது இந்த கலர்ஸ்லாம் வந்துருச்சு பாருங்க. இந்த கலர் போட்டு போனால் ப்ரப்போஸ் பண்ணலாம், இந்த கலர் போட்டிருந்தா அவங்க ஆல்ரெடி கமிட்டட், இப்படிலாம் ஒரு சில கலாச்சாரங்கள் கொண்டு கொடுத்ததுனால உண்மையான நம்முடைய வீரம் காதல் அப்படிங்கிறது தமிழனுடைய பண்பாடு அப்படிங்கிறது மாறி போய் இன்னைக்கு காதலுங்கிறது ஒரு மெல்லிய உணர்வு. அது ஏன் இன்றைக்கு இப்படி ஒரு கேவலமான விஷயம்னு கூட நான் அடிக்கோடிட்டு விரும்புகிறேன். ஏன்னா அப்படி ஒரு கலாச்சாரமாக மாற்றிட்டாங்களே, இது மாதிரி ஒரு விவாதிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு கொண்டு வந்துட்டாங்களே அப்படிங்கிறது ஒரு வேதனையான ஒரு விஷயம். அது மாதிரி பார்க்கும்பொழுது இந்த காதலர் தினம் அப்படிங்கிறது ஒரு திணிக்கப்பட்ட ஒன்று தான். நம்முடைய கலாச்சாரத்திற்கோ நம்முடைய இந்த பொருளாதார விஷயங்களுக்கோ அது ஏற்றதே கிடையாது. ரைட் மேம் சொன்ன மாதிரி ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து இது இப்ப ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் காலேஜ்ல மட்டும் இப்ப வேலண்டைன்ஸ் டே இல்ல, ஸ்கூல் லெவல்லயும் இப்ப அது ஆரம்பமாயிருச்சு. அம்மா அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு போய் கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ பாய் ஃப்ரெண்டுக்கோ ஏதாவது அவங்க லெவலுக்கு முடிஞ்ச அளவுக்கு கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்குற அளவுக்கு இப்போ இந்த February 14 அப்படிங்கிறது ஒரு புத்தாண்டு அன்னிலிருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் பிளான் பண்ண, இளைஞர்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து? முதல்ல இது ஒரு மதம் சார்ந்த ஒரு தினம். வேலண்டைன் அப்படிங்கிறவர் ஒரு பாதிரியார். அந்த பாதிரியார் எதுக்காக கொண்டாங்கன்னா, அந்த காலத்தில் ரோமன் காலத்தில் நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடாது, அவர் அதை பின்பற்றினதுனால அவரை கொல்லணும்னு சொல்லிட்டாங்க. அவர் காதலிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதம் அவர் இறந்ததுக்கப்புறம் February 14 அதை படிக்கிறாங்க. அதில் அவர் யுவர் வேலண்டைன் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணுறாரு.
அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் அந்த 14ஆம் தேதி அந்த பாதிரியாரின் நினைவாக ஒவ்வொருவரும் தனக்கு, அதாவது காதலின்னு கூட இல்லை, நீங்கள் உங்களுடைய மகளுக்கு கூட எழுதலாம், நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் எழுதலாம். அது ஒரு மரபாக வந்தது. இந்த சந்தைப்படுத்தலுக்கு பிறகு ஒரு புள்ளிவிவரம் சொல்கிறேன். இந்த ஆண்டு மட்டும் இந்த காதலர் தினத்தன்னைக்கு அமெரிக்காவில் வந்து 20 பில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 1,25,000 கோடி அளவுக்கு வியாபாரம் நடக்க போகுது. இது வந்து ஒரு அவங்க ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பற்றி செய்திகள்லாம் போடுறாங்க. போன ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக வியாபாரம் நடக்க போகுது, பொருளாதாரத்துக்கு நல்லது. அது ஒரு கேபிட்டலிஸ்டிக் ஒரு நாட்டிலிருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தினங்கள் அவங்களுக்கு தேவை. இதுதான் வந்து பொருளாதாரத்தை வந்து அவங்கள வந்து பொருளாதாரத்தை உயிரோட வச்சிருக்கு. இந்தியாவில் வந்து இது ஒரு சேமிப்பு சார்ந்த ஒரு கலாச்சாரம். ஆனால் இது இங்கே வந்து இந்த விவாதங்கள் எதுவுமே இங்கே நடக்காது. இங்கே என்ன நடக்கும்னா, இது சரியா தவறாங்கிறது ஒரு விவாதம், அது நடக்கலாம். ஆனால் வந்து தவறுன்னு சொல்கிறவங்க வந்து அதற்கான ஆற்றும் எதிர்வினைகள் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான விஷயமா தான் இருக்குது. அவங்கள பிடிச்சி அவங்களுக்கு வந்து தாலி கட்ட சொல்கிறது, அவங்கள வந்து பொது இடத்துல வந்து அவமானப்படுத்துறது, இது மூலமாக அவங்கள திருத்த முடியாது. அவங்க வந்து இந்த வயதில் வர வேண்டிய உணர்ச்சி வருது. அந்த காலத்தில் இல்லை, அங்கே அப்போல்லாம் ஒழுங்காக இருந்தோன்னா அப்போ வந்து எவ்வளவு பசங்க வந்து வெளியில் போனாங்க. இப்போ வந்து பள்ளிகளில் ஒன்றா சேர்ந்து படிக்கிறாங்க, கல்லூரியில் ஒன்றா சேர்ந்து படிக்கிறாங்க, வேலை இடத்துல ஒன்றா சேர்ந்து இருக்கிறோம். இது அத்தனையும் மாறி இப்போ மொபைல் ஃபோன், அது இப்போ வந்து நானும் இன்னொருவரும் பேசிக்கணும்னா கையில் நம்பர் எழுதி காட்டிட்டு அடுத்த நிமிஷத்துலேருந்து 2 பேரும் பேசிக்க முடியும். அப்போது அதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இப்போ இத்தனை வாய்ப்புகள் இருக்கும்போது இந்த தினத்தை வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் இதை எப்படி எதிர்கொள்கிறது? பெற்றோர்கள் வந்து ஏன் குழந்தைங்க கிட்ட இந்த நாள் அன்னைக்கு இந்த விஷயத்தை பற்றி ஓப்பனாக பேசக்கூடாது? இது மாதிரி நம்மளா வந்து ஒரு சில வேறு மாதிரியான அணுகுமுறைகள் மூலம் தான் இந்த நாளை எதிர்கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். சார் சொன்ன மாதிரி பெற்றோர்கள் வந்து they have to be open with the kids. ஸோ அப்படி நம்ம வந்து கிட்ஸ் கிட்ட ஓப்பனா இதை டீல் பண்ணும்பொழுது அவங்களும் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம அவங்களாவே சொல்லுவாங்க, ஆமா நான் இந்த பொண்ணை டேட் பண்றேன், இல்லை இந்த பையனை டேட் பண்றேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு தினத்துக்கு வந்து வீட்டில் வந்து எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாம பேரண்ட்ஸ் அண்ட் குழந்தைகள் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் காதலர் தினம் வேணுங்கிறேன். செலிப்ரேஷன், இட் இஸ் அ டே ஆஃப் செலிப்ரேஷன். காதலை நம்ம நேசிக்கணும். காதல் ஒரு உன்னதமான உணர்வு. ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே அப்படின்னு பாரதியாரே சொல்லியிருக்காரு. காதலர் தினம் என்பது ஏதோ ஒரு சாமியாரை பற்றியோ ஏதோ ஒரு மதம் சார்ந்ததோ அல்லது இனம் சார்ந்ததோ மொழி சார்ந்ததோ அல்ல. காதல் செய்யாதவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை இழந்து விட்டார்கள் என்றே நான் சொல்லுவேன். காதல் எல்லாருக்கும் வர வேண்டும். என் மகளும் காதலிக்க வேண்டும், என் மகளும் காதலிக்க வேண்டும். ஆனால் அந்த காதல் உண்மையானதா பொய்யா என்று ஒரு பெற்றோராகிய நான், மருமகளாகிய நான் அதை நான் கேட்கணும். இது மனம் சார்ந்த விஷயம், இதில் பணம் இல்லை. காதல் கண்டிப்பாக வேண்டும். பெற்றோர்களும் காதலை ஆதரிக்க வேண்டும். 100 பவுனா அல்லது 3 டயோட்டா காரா, BMW காரா, எது முக்கியம்? வரதட்சணை முக்கியம் இல்லை. கோடி கோடியா பணம் இருக்கலாம், ஆனா கோடி கோடி இன்பம் வேணும். என் மகளுக்கு வேணும், என் மகனுக்கு வேணும். அதனால அவர்களுடைய காதலை கண்டிப்பாக நான் ஆதரிப்பேன். நமது மகிழ்ச்சியை, நமது காதலை நாம் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாட்டில ஒற்றுமை வரும், ஒரு சமூக நல்லிணக்கம் வரும். பெரியார் இதைத்தான் சொல்றாரு, காதலித்தால் சமூகத்தில் உள்ள அத்தனை ஏற்றத்தாழ்வுகளும் ஒடுங்கி போகும், அடங்கி போகும். ஆதலினால், பாரதியார் சொன்ன வார்த்தையே நான் சொல்றேன், ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே, ஆதலினால் காதல் செய்வீர் மகிழ்ச்சியோடு வாழ்வோம். ஸோ அண்ட் நீங்க சொன்னது வந்து அவங்களுக்கு அப்படியே ஒரு மாற்று கருத்தா இருந்தது. இதுக்கு உங்களுடைய கண்ணோட்டம்? அதாவது காதல் இவங்க சொன்ன மாதிரிலாம் இருந்தது ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். பாரதிதாசன் சொல்லுவார், காதல் முதியோர் காதலை பற்றியே சொன்னவர் பாரதிதாசன் தான். புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையால் அல்லல். யாரு? அந்த கிழவியை பார்த்து அந்த கிழவன் சொல்றாரு. நம்முடைய தமிழ்ச்சொல் கிழவன் கிழவி என்பது தமிழ்ச்சொல். அந்த கிழவியை பார்த்து கிழவன் சொல்றாராம், புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையால் அல்லல், தள்ளாடி விழும் மூதாட்டி, குழிகள் கண்கள், எது இன்பம் தரும் எனக்கு, அவள் என்னோடு இருக்கின்றாள் என்பது ஒன்று மட்டுமே எனக்கு இன்பம் தரும்னார். இன்னைக்கு இருக்கா அது மாதிரி? நேத்திக்கு காதல் கடிதத்துக்கு ஜெராக்ஸ் எடுக்கிறாங்க நம்மால் 10. ஏன்னா ஏன் கையில் எழுதுவானே, ஒன்று எடுத்து அப்படியே 10 பேருக்கு கொடுத்துலாம், பேரை மட்டும் ஃபில் பண்ணுறான். அந்த மாதிரி இருக்கு. நான் உன்னை பார்த்து ஐ லவ் யூ என்று சொல்லுகிறேன் அப்படின்னாங்க.
லவ் யூன்னு சொன்னால் எந்த பொண்ணு இன்னைக்கு ஏற்றுக்குது அது இன்னைக்கு முன்ன மாதிரிலாம் எல்லா பெண்களும் சம்பாதிக்கிறாங்க. ஒரு காலத்தில் தான் செல்ஃபோன் வாங்கி கொடுத்தா போதும் டாப்அப் பண்ண, இப்போ பெண்கள் தான் டாப்அப் பண்ணுறாங்க நிறைய ஆண்களுக்கு. அது வெளி உலகத்துக்கு வரமாட்டேங்குது. அதனால இப்போ 2 குடும்பத்தில் 2 பேர் ஒரு திரைப்படத்தில் சொல்லுவாங்க பாருங்க, 2 பேரில் ஒருத்தருக்கு சம்பாதிச்சா போதும். அந்த மாதிரி காதலர்களை ஒருத்தர் சம்பாதிச்சா போதும். அது ஆண் பெண் என்ற வித்தியாசம் இப்பொழுது இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மேற்கத்திய கலாச்சாரங்கள் பொருளாதார அடிப்படையில் போனால் அவன் சம்பாதிக்கிறான், அதனால் அவன் வாங்கி கொடுக்கலாம். இப்போ நம்ம நாட்டு கலாச்சாரத்தை எடுத்துக்கோங்க. நம்ம நாட்டினுடைய சில டிராபேக்ஸ் என்ன அப்படின்னா, நாம் எப்பொழுதுமே போலிகளை நிஜமாக பார்த்து கொண்டிருப்போம். டிவிஎஸ் சொல்றாரு, ஒரு திரைப்படத்தில் போடுறான், அதை போலிகளை நிஜமானவற்றை எல்லாம் போலிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம எப்பவுமே அடிக்ஷன் அப்படிங்கிறது நம்முடைய தமிழர்களுக்கு ஏற்ற ஒன்று. அது அன்பாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும்பொழுது இந்த காதல்னு அது சொல்லுகின்ற பொழுது அவன் என்ன நினைக்கிறான், காலையில் அன்னைக்கு மட்டும்தான் அவன் எழுந்து குளிப்பான் பழுது. அது கூட எல்லாரும் சொல்லுவாங்க, 5 மணிக்கெல்லாம் எழுந்து கோயிலுக்கு தினம் போடணும் அம்மா சொன்னா. அன்னைக்கு பாருங்க, அந்த 5 மணிக்கெல்லாம் எழுந்து என்ன வாங்கணுமோ எடுத்துக்கிட்டு நீங்க சின்சியரா எல்லாத்துலயும் சின்சியர் காமிங்க. அதான் நாங்க சொல்றது. நீங்க சொல்ற நான் எந்த நேரத்தில் எதுவாக இருக்கிறாயோ அதுவாக இரு. அதான் நான் சொல்றது. நீ படிக்கிற நேரத்துல படிக்கிறியா படி, ஆனா அதை செய்ய மாட்டேன்றியே. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறை இருக்கக்கூடிய ஒரு டிராபேக். காதல் ஒரே ஒருத்தரோடய இருக்கிறது இல்லைங்க. அது ரொம்ப காதல்ங்கிறது ஒரு நாள்ல கொண்டாடிட்டா போதுமா? அடுத்தடுத்த நாள் அப்ப எனக்கு காதல் இருக்காதா? நான் கேட்குறேன். அடுத்தடுத்து காதலே இருக்காது. அந்த ஒரு நாள் மட்டும் ஹாய் ஐ லவ் யூ அப்படின்னா மீ டூ அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சிடுமா? நான் கேட்குறேன். அப்போ அடுத்த நாள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லையா? இவர் ஒரு வார்த்தை அழகாக சொன்னார், ஒரு மலர் எப்பொழுது மலர்கிறதுன்றே தெரியாது, மலருக்கே தெரியாதுன்னு சொல்லுவார் கவிஞர். அது மாதிரி காதல் என்கிற உணர்வு எனக்குள் எப்போ வந்துனே எனக்கு தெரியக்கூடாது. அது மாதிரி வர்றதுதான் காதல். கொஞ்சம் கொஞ்சமாக முட்டை விழுந்து வரக்கூடிய அந்த காதலை ஒரு நாள் நீங்கள் வச்சு அதில் ஊறப்பட்ட பொருட்கள் வாங்கி கொடுத்து, நீங்கள் சொன்ன மாதிரி மாதம் காதலர் தினம் வச்சாலும் மாதம் புது புது காதலிகளுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இது. இந்த நிலையில் இருக்கக்கூடிய இன்றைய காதல், ஒரு காதலுக்கு அதை முக்கியப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில் ஒரு காதலர் தினம் தேவையே இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. காதல் சதி கிடையாது, காதல் பொய் கிடையாது. டீனேஜ் காதலே கிடையாது. கல்லூரியில் படித்து எம்ஏ படித்து எம்எஸ்சி படித்து பார்த்து பழக்கி அதுதான் வர்றது. தமிழ் பேராசிரியருக்கு எனக்கு அவ்வளவு தமிழ் தெரியாது. ஆனால் கம்பராமாயணத்தில் ஒரு வரி வரும். ஜனகமகாராஜன் சீதை ராமன் இருப்பாங்க. அண்ணலும் நோக்கினான் அவனும் நோக்கினான், அந்த வில்ல எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டாள். இருவரும் காதலில் துய்த்தனர், இரு இதயங்களும் காதல் இன்பத்தில் துய்த்தனர். அப்படின்னா காதல் மெய், காதலுக்கு மரணம் இல்லை, காதல் பொய் சொல்லாது, காதல் ஏமாற்றாது, காதல் உண்மையானதுங்க. அது வந்துட்டு ஐ லவ் யூன்னு இன்னைக்கு ஒருத்தவன்கிட்ட பார்த்து சொல்லிட்டு நாளைக்கு ஒருத்தவன்கிட்ட பார்த்து சொல்லிட்டு அது காதல் இல்லை, அது இன்ஃபாக்சுவேஷன், அது சும்மா ஏஜ். அந்த காதலில் புரிதல் கிடையாது. இந்த காதல்னு சொல்றது தலையிலிருந்து உள்ளங்கால் தொடங்கி அப்படியே வியாபித்து இருக்கிற நிலை, அப்படியே மனசு சிலாகித்து இருக்கிற நிலை, அது ஒரு உன்னதமான நிலை. இன்னும் சொல்ல போனால், நான் ஒரு தமிழச்சி, நான் என்னுடைய குழந்தைகளை ஒரு இந்தி படிக்கிற பெண்ணுக்கும் இந்தி படிக்கிற பையனுக்கும், ஒரு பஞ்சாபி படிக்கிற பெண்ணுக்கும் ஒரு பஞ்சாபி படிக்கிற பெண்ணுக்கும் கொடுத்திருக்கிறேன். ஆகவே நான் தமிழச்சி. ஏனெனில் எனக்கு என்னுடைய மகளுடைய காதல் முக்கியம். என் மகன் என்னட்டு போய் பேச மாட்டான். அம்மா நான் அவரை காதலிக்கிறேம்மா, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும், நான் ஆணித்தரமா அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ண விரும்புறேன். காமசூத்திரத்தை வாத்சாயனர் எழுதி இருக்கலாம், ஆனால் பிரிட்டனை சேர்ந்த ஒரு ஐசிஎஸ் அதிகாரி காமசூத்திரத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். அப்படி என்றால் இந்திய நாட்டில் காதல் எவ்வளவு போற்றப்படுகிறது, காதல் எவ்வளவு வளர்க்கப்படுகிறது என்பது தெரியாது. இன்னைக்கு என்னவோ காதல் வேண்டாம், பொய்க்காதல், இன்னைக்கு ஒரு காதல் நாளைக்கு ஒரு காதல், கள்ளக்காதல் இதெல்லாம் சொல்றாங்க. கள்ளக்காதல் பண்ணறான்னு சொல்லிட்டு பெத்த பிள்ளையும் நம்பாம கொலை பண்றாங்க. காதல் பண்றவங்களை ஆதரிங்க, அப்பதான் நல்ல பிரைட் சில்ட்ரன் பிறக்கும், ஜீன்ஸ் நல்லா இருக்கும். இது விஞ்ஞானம் சொல்லுது, நான் அஞ்ஞானி கிடையாது. ஆகவே காதலிப்பீர், காதலர் தினம் கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டியதே. மேடம் சொன்னதுல ஒரு 2 விஷயத்தை எடுத்துக்கணும். அவங்க சொன்னாங்க இந்த அண்ணலும் நோக்கினா அவனும் நோக்கினா, இது காலங்காலமாக அந்த டைலாக் சொல்லுவாங்க. இப்பயும் கூட சொல்லலாம், அண்ணலும் நோக்கினா அவனும் நோக்கலாங்கிறது. ஆனால் 2 பேருமே செல்ஃபோனில் வாட்ஸ்அப் நோக்குவாங்க.
ஏன்னா இவரோட மெசேஜ் வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, அவங்க மெசேஜ் இவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தோன்னா ஃபார்வர்ட் பண்ண மறு நிமிஷம் யோசிப்பாங்க, இவளுக்கு வந்து எவன் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பான், உடனே வந்து இவா யோசிப்பா அவனுக்கு எவா ஃபார்வர்ட் பண்ணியிருப்பா, இப்படி தான் போயிட்டு வந்து இடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ இருக்க காதல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்வர்டு மெசேஜில் தான் போயிட்டுருக்கு. அந்த காலத்தில் மாதிரிலாம் வந்துட்டு கவிதை எழுதிக்கிட்டுலாம் இருக்கிறதில்ல. இன்னொன்று வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த உறவு முறைக்குள்ள கல்யாணங்கிறது ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது வந்து காதலர் தினத்தை வந்துட்டு தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கும் வந்துட்டு காதலை எதிர்க்கிறதுங்கிற மாதிரி கிடையாது. அவங்க அந்த மாதிரி மீன் பண்ணிட்டு தான் நினச்சிக்கிறாங்க. இப்போ வந்து காதலுங்கிறது வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு ஒரு அவ்வளோ தூரம் புரிதலாக இல்லை. இப்போ மாதத்துக்கு ஒரு காதலிக்கிற லெவலில் இருக்காங்கன்ட்டு அதே கருத்து வந்து நீங்களும் ஒத்துக்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி காலேஜ் படிக்கிற போகிற காதல்லாம் காதல் கிடையாது, ஸ்கூல் படிக்கும். ஆனால் அப்போ தான் ஒரு காதல், அதுதான் காதல். இல்லை பண்ணணும். இப்போ காதலர் தினம் யார் கொண்டாடுறாங்கன்னா அண்டர் 20 இருக்கிறவங்க தான் இன்னைக்கு காதலர் தினத்தை கொண்டாடுறாங்க. அதனால தான் உண்மையான காதலர்கள் எங்கெங்க காதலர் தினத்தை அவங்களுக்கு தினம் காதலர் தினம் தான். என்னுடைய தோழி கிட்ட நான் கேட்ட செய்தி, காதல் திருமணம் தானே அப்படின்னு. இல்லடி காதல் திருமணம் இல்லை அப்படின்னு. எப்படின்னா இன்னும் நான் காதலிச்சுட்டு தான் இருக்கிறேன். அவள் திருமணமாகி 10 வருஷம் ஆகுது. நம்ம என்ன நினைக்கிறோம், திருமணம் முடிஞ்சிச்சுன்னா காதல் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கிறோம். இல்லை, நம்ம காதல்ல அது கடைசி வரைக்கும் இருக்கணும், அதுதான் காதல். இன்னொரு விஷயம், இன்னைக்கு காதல்ல நாங்கள் எதிர்க்கல, திரும்பவும் சொல்றேன், காதலர் தினத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்க எப்படி நீங்க சொல்றீங்க, நான் காதலிச்ச குழந்தைய அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு. இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிற பையன் ஒழுங்கா இருக்கானா அதான் நாங்க கேட்கிறேன். சரிங்க, என் பொண்ணு காதலிக்கிறா, நான் அவனை திருமணம் பண்ணி வைக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, அவன் குடிகாரன், என்னால அவனை செலக்ட் பண்ண முடியுமா? நான் பணத்தை பத்தி யோசிக்கல. இன்னைக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய ஊடகம், நான் சினிமாவை சொன்னேன்ல, இன்னைக்கு என்ன கதாநாயகனா காமிக்கிறாங்க, ஒரு அழுக்கு லுங்கியை கட்டிக்கிட்டு எந்த நேரமும் பீடியை வாயில வச்சுக்கிட்டு இந்த பக்கம் சாராய பாட்டில வச்சுட்டு இருக்கிறவன் தான் ஹீரோ. அவனை பார்த்து தான் இன்றைய குழந்தைகள் எல்லாம் ஹீரோவாக அவனை மாதிரி ஆண்களை தான் காதலிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள எப்படி பெற்றோர் ஒத்துக்கொள்வாங்க? காதல்னால பீகாரிய வந்து இந்தியாவில் தமிழனோட சேர்க்கிறேன், காஷ்மீரிய கூட தமிழனோட சேருங்க, ஆனால் அவன் சரியான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கணும், இல்லை அவன் பணக்காரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதான் இன்றைக்கு பெற்றோர்கள் எதிர்பார்க்கிற. உண்மையான ஒரு காலத்தில் இருந்தது, எனக்கு நேரடியான பணக்காரனாக இருக்கணும். இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க. எல்லா பெற்றோர்களும் மாறி போயிருக்கிறார்கள். உண்மை அதுதான். ஆனால் தேர்ந்தெடுக்கிற அந்த அந்த பையன் சரியான அந்த குணநலன் இருக்க வேண்டும் எதிர்பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லையே. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய காதலுக்கு உண்டான பிரச்சனை. நான் கவர்மெண்ட் காலேஜில் இல்லாமல் அதுக்கு முன்னாடி தனியார் கல்லூரியில் வேலை செய்துட்டு இருந்தேன். அங்கே எல்லாமே ஓரளவுக்கு சஃபஸ்டிகேட் நல்ல இருக்கு, வெல் செட்டில்டு பிள்ளைங்க. அதுவும் ஒரு பெண்கள் கல்லூரி. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க ஓடி போயிடுச்சுன்னா காலேஜ் தான் தேடி வருவாங்க. நான் மனசு வருத்தத்தோடு சொல்கிறேங்க, பெரிய குடும்பத்து பிள்ளைகள். ஆனால் ஓடி போனது எல்லாமே இந்த மூட்டை தூக்குறவங்க, டீ ஆத்துறவனுங்க. நான் அந்த ப்ரொஃபஷனை நான் குறை சொல்லலை. டீ ஆத்துறவனாலையும் உழைத்து முன்னுக்கு வர வேண்டும், அதை நான் அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். ஆனால் அவன்கிட்ட இருக்கக்கூட குணநலன் என்ன இருக்கு? ராத்திரியான அவன் தண்ணி அடிக்காமல் வீட்டுக்கு வர மாட்டான். அவன் கையில் எப்பவும் பீடி பாக்கெட் வச்சுக்கிட்டே இருப்பான். எப்படி பெற்றோர் ஒத்துப்பாங்க? இன்றைக்கு இருக்கக்கூடிய காதலுடைய தினம் அப்படி இருக்கிறவங்க தாங்க காதலர் தினம் கொண்டாடுறாங்க. நல்ல காதலர்கள்லாம் அதுக்குன்னு ஒரு தினம் தேடுறதே இல்லை. தினம் உங்களுக்கு காதலர் தினம் தான். லவ்லி, ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். அண்ட் இப்போ வந்து இந்த கமர்ஷியலைசேஷன் அப்படிங்கறத பத்தி பேசும்பொழுது எல்லா லெவல்லையுமே திஸ் கமர்ஷியலைசேஷன். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த காதலர் தினமும் இப்போ வந்து இந்தியாவிலையும் வந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரை புகுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட உருவாக்கப்பட்டதா? நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க திஸ் லாட் ஆஃப் கமர்ஷியல் வேல்யூ டு திஸ். இது அதுக்காக அவங்க உருவாக்கலை, ஏற்கனவே இருந்ததை பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்படி தான் தீபாவளியும் பயன்படுத்துகிறாங்க, பொங்கலையும் பயன்படுத்துகிறாங்க, இப்போ வந்து அக்ஷய திருதியையும் பயன்படுத்துகிறாங்க. இவங்க இது இல்லைன்னா இன்னொன்று பயன்படுத்துவாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி ஒரு தினம் வேணும் அப்படின்னா, கடவுள் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். ஏன் கோயிலில் போய் கும்பிடுறீங்க? விநாயகர் சதுர்த்தின்னு எதுக்கு கொண்டாடுறீங்க? டெய்லியும் பிள்ளையாரை கும்பிடலாமே. அது ஒரு அடையாளம், அந்த அன்னைக்கு ஒரு அடையாளம். அதில் வந்து அவங்களுக்கு வந்து தெளிவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெளிவு இல்லை அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக பெரியவர்கள் சிறியவர்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறதே தான். அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கான். அவன் வந்து ஏன் இத்தனை மாற்றிட்டு போகிறான்னா, அவன் பார்க்குறான் ஒரு மாதம் ஒத்து வரலையா, அடுத்தது மாற்றிட்டு போயிடுறாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களும் வந்து செட்டில் ஆவாங்க. அவங்க ஒரு வேலைக்கு போயிட்டு அது முன்னே வந்து நம்ம வந்து ஏன் மெதுவாக பண்ணோம், நாங்கள் வந்து ஒரே ஒருத்தர் இது பண்ணிவிட்டு ஓகே அவங்க வந்து முட்டை தூக்குறவனா இருந்தாலும் கட்டிக்கிறேன்னு ஏன் சொன்னால் வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அவன் ஒருத்தங்கிட்ட தான் என்னால் பேச முடியும். அந்த ஒரு ஆணைத்தான் அந்த பெண் பார்த்துருப்பாள். அவங்க வந்து கதவுக்கு பின்னால் இருந்து பார்த்து டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் போகும்போது ஓரமாக நின்று லெட்டர் கொடுத்து அவனுக்கு இருக்கிற டைமில் ஒன்று தான் மெயின்டைன் பண்ண முடியும். இன்றைக்கி அவன் மொபைல் ஃபோன் வச்சுருக்கான், அடுத்தடுத்து மாற்றிட்டு போயிட்டே இருக்கான். இப்போ வந்து அந்த பசங்களுக்கு தெளிவு இல்லை அப்படிங்கிறது வந்து நம்மளும் சொல்கிறோம். நமக்கு முன்னால் இருந்த என்னோட அப்பாவை கேட்டிங்கன்னா எனக்கு தெளிவு இல்லை அந்த வயசுலேருந்து தான் சொல்லியிருப்பார். அதுக்கு முன்னால் இருந்து அவங்களையும் சொல்லியிருப்பாங்க. இது வந்து இப்போ என்னென்னா நமக்கு இதை கொண்டே கல்யாணத்தோடு சேர்த்துக்கிட்டே இருக்கும்.
ஆனால் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. எப்போ கல்யாணம் பண்ணணுமோ அப்போ சரியான ஆட்களை எடுத்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஏன்னா நான் என்னுடைய நண்பர்கள் நான் கல்லூரி காலத்தில் பள்ளி காலத்தில் வேலை இடங்களில் நடக்கும் காதல் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக திருமணம் வரைக்கும் முக்கால்வாசி போகிற அளவுக்கு இருக்குது. கல்லூரியில் நடப்பது அந்த மாதிரி தான். அந்த வயது அப்படி அவங்களுக்கு வந்து இவங்க சொன்ன மாதிரி பொருளாதாரத்தில் வந்து பிறரை சார்ந்து இருப்பதனால் அவங்க இது பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து நீங்கள் முழுக்க முழுக்க தடை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாதுன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் தடை பண்ணுற நம்ம சொல்லலாம், அவங்க வந்து அது கேட்க போகிறதில்ல. அதற்கு பதிலாக நம்ம வந்து அது தொடர்பான ஒரு தெளிவை அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வச்சுருந்தாலே நீங்கள் வந்து அதை வந்து ஒரு வழிப்படுத்தி கொண்டு போக முடியும். ஆனால் அந்த ஃபீலிங் வரவே கூடாது, வந்தால் ஒரே ஒரு உண்மையான காதல் தான் வரணும். அந்த உண்மையான காதல்ங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படி? அவன் இப்போ 10 காதல் பண்ணி ஒரு உண்மையான காதலை கண்டுபிடிக்கிறாங்க, அல்லனா தப்பு இருக்குது. அப்ப காதல் சூஸ் த பெஸ்ட் ஆன்சருங்கிறீங்க. அவனுக்கு ஆப்ஷன் இருக்குங்க. முன்ன வந்து கேள்வி கேட்டு பதில் எழுதுங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் படிச்சுட்டு போய் எழுதுனீங்க. இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுத்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க. அதில் தான் நிறைய ராங் வந்துடுதுன்னு சொல்கிறோம் நாங்கள். ஆமாம், 3 ராங் தான், 1 தான் ரைட்டாக வரும். அதே மாதிரி நான் வாழ்க்கையில் ஒரே ஒரு காதல் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறவங்கள வந்து கண்டிப்பாக பொய் தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக பொய், அவங்க மனசறிஞ்சு பொய் சொல்கிறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ வேலண்டைன்ஸ் டே பத்தி பேசும்பொழுது காதலர்களுக்காக ஒரு தினம் அப்படின்னு இருக்கு. பட் இதே போல மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, நெவ்யூஸ் டே அண்ட் கசின்ஸ் டே, இந்த மாதிரி பல செலிப்ரேட் பண்ணக்கூடிய லெவல்ல தான் இப்போ நம்ம இருக்கோம். அண்ட் ஆல்சோ இதெல்லாம் மெயின்லி ஃப்ரம் த வெஸ்டர்ன் கல்ச்சர் தான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து டே செலிப்ரேட் பண்ற மாதிரி தான் இந்த வேலண்டைன்ஸ் டேவுமா, அதை பத்தி சொல்லுங்க. நீங்க அன்னையர் தினத்துல எத்தனை பேர் அன்னைக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுத்துருக்குறாங்க? முதல்ல எத்தனை பேருக்கு அன்னையர் தினம்னு ஒன்று இருக்குன்னே தெரியும்னு கேளுங்க நீங்க. ஆனால் இன்னைக்கு அன்னையர் தினத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது தான். ஏன்னா அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய தாய்மை ஒரு மிகச்சிறந்த பண்பு. அதனால தான் வள்ளுவர் 1330 குறள்ல தாய்மைக்குன்னு ஒரு குறள் எழுதியிருக்க மாட்டார். ஏன்னா எல்லாருக்குமே அதிகாரம் சொன்ன அவர் தாய்க்கு அதிகாரம் சொல்ற அருகதை எனக்கு இல்லைங்கிறதுக்காக தான் தாய்மைக்கே ஒரு அதிகாரம் கொடுத்துருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தது தாய்மை. ஆனா அப்படி இருக்கக்கூடிய தாய்மைக்கு எத்தனை பேர் மரியாதை கொடுத்து அந்த அன்னையர் தினத்தை கொண்டாடுறாங்க. ஆனா இந்த February 14 அப்படிங்கிறது குழந்தைங்கள்ல இருந்து தெரியுதுங்க. குழந்தைங்கள்ல இருந்தே தெரியுது. ஒரு ஒரு நகைச்சுவையா கூட ஒண்ணு சொல்லுவாங்க. நீங்க இதுல நவம்பர் 14 வந்து சில்ட்ரன்ஸ் டே, February 14 வந்து காதலர் தினம். ரெண்டுத்துக்கு நடுவில் 10 மாசம் தான் இடைவெளிங்கிறாங்க பசங்க. ஏன்னா அது என்ன மீன் பண்ணி சொல்றாங்கிறதே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு மாறிடுச்சு. இன்னொரு விஷயம் இல்லைன்னா இதெல்லாமே வெளிநாடுகளில் கொண்டாடப்படுகின்ற ஒரு தினங்கள் அப்படிங்கிறது நமக்குன்னு தனியா தினமே தேவையில்லை. இந்திய நாட்டை பொறுத்த வரைக்குமே அனைவரும் உறவினர், யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்ன பண்பாடு பாரம்பரியம் நம்மளுடைய தமிழர்கள். இங்க வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கக்கூடிய அந்த கலாச்சாரமே இருக்காது. ஏன்னா காலையில பாதி பேர் வேலைக்கு போவாங்க, நைட்டு பாதி பேர் வேலைக்கு போவாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து கொள்ளுகிற நான் சொல்றது குழந்தைகள் பெற்றோர்கள் சந்திப்பே கூட அங்கே ரொம்ப ரேரா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல அவங்க எப்பொழுதுமே இந்த விடுமுறை நாட்கள்ல இந்த மாதிரி ஒரு கலாச்சார நாள்களாக மாற்றி அதை கொண்டாடி கொண்டு. நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. 10 to 5 அப்புறம் நம்ம குடும்பத்தோட தான் செலிப்ரேட் பண்ணிருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் இந்த நாட்டில் இந்த மாதிரியான ஒரு தினங்களே தேவை கிடையாது. அதிலும் இது மாதிரி எக்கச்சக்க அந்த பொருளாதாரத்தை செலவழித்து இந்த பொருளாதாரம் எனக்கு தேவைப்படுகிறது என்பதனால தவறான வழியில போகக்கூடிய இளைஞர்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. உண்மைதானே இது? இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தவறான ஒரு செயல்களை ஊக்குவிக்கக்கூடிய இந்த தினம் வந்து நமக்கு தேவையில்லை தான். காதலை பத்தி நிறைய விஷயங்கள் அண்ட் சார் சொன்ன மாதிரி காதல் வந்து ஒரு உன்னதம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு குளோரிஃபை பண்றதுனால அதுக்கு ஒரு தனி ஹைப் கிடைக்குதோ, அண்ட் அதனால வந்து அது வந்து இளைஞர்கள் மத்தியில ஒரு என்ன சொல்றது, ஒரு தனி விஷயமா, அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமா உருவாகி இருக்கு. பட் ஆல்சோ இந்த நாளை பொறுத்த வரையிலும் காதல் அப்படின்னு சொல்றது இளைஞர்களுக்கு மட்டும் இல்லாம வீடுகள்ல பேரண்ட்ஸோட சேர்ந்து இளைஞர்களும் ரொம்ப ஓப்பனா இருக்கிறது இந்த காலகட்டத்துல மிகவும் முக்கியம். அண்ட் ஆல்சோ அந்த ஜெனரேஷன் கேப்பை புரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸும் கொஞ்சம் ஏறி வரணும், இளைஞர்களும் கொஞ்சம் தாழ்ந்து வரணும். அப்படி இருக்கும்பொழுது இதுக்கான ஹைப் எல்லாம் இல்லாம காதலுக்கு அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஒரு சோகம் சந்தோஷம் அதெல்லாம் எப்படி ஒரு உணர்வோ அந்த மாதிரி காதலும் ஒரு சாதாரண உணர்வாவே இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செஞ்சுப்போம். அண்ட் இங்க கெஸ்டா வந்து ரொம்ப அருமையான உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. திரும்பவும் அடுத்த வாரம் இதே ஜஸ்ட் ஒரு விவாதம் நிகழ்ச்சியில வேறொரு சூடான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Sridevi signing off. Have a great day.